ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ரைடே மார்னிங்க்கான வீடியோ தான். ஸோ மார்னிங் வந்து ஹரிபரியில் என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து நான் 1 ஹவரில் டிஃபன் ரெடி பண்ணணுன்னு சொல்லிட்டு பண்ணேன். கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் லேசியாக தான் வேலை பார்த்துட்ருப்பேன். சரி இன்றைக்கி 1 ஹவரில் எப்படியா இருந்தாலும் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் எல்லா வேலையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு இருந்தேன். எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட எடுத்துப்பேன். நான் மார்னிங் டிஃபன் செஞ்சு முடிக்கவே கொஞ்சம் ஸ்லோவாக கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் செய்யலான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து டைம் ஓடிடும். அந்த வேலையை ஒரு 1/2 அன் ஹவரில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 2 ஹவர் அப்படியே செஞ்சு போட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி வந்து சரி ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது, ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுட்டோன்னா அப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம் மதியம் லஞ்சுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னா இன்றைக்கி தான் பிளான் பண்ணேன். சரி அதே மாதிரி முடிக்க முடியுமான்ட்டுன்னு டைமும் ஒரு 1 ஹவருக்கு செட் பண்ணிட்டேன். ஸோ காலையில் எழுந்ததும் நைட்டே வந்து ஊற போட்டுட்டு இருந்தேன் சாம்பாருக்கு பருப்பு. அப்புறமேட்டு பொங்கலுக்கு வெண்பொங்கல் தான் செய்யலான்னு சொல்லிட்டு வாரத்தில் எப்படியோ ஒரு நாள் பொங்கல் செஞ்சுருவேன். அதனால் அரிசியும் சிறுபருப்பும் அதுவுமே ஊற போட்டு தான் வச்சுருந்தேன். காலையில் எழுந்து ஊற போட முடியாது, அது வந்து டைம் வந்து என்ன சொல்கிறது, அது ஊறணும், அது கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு நைட்டு படுக்கும் போதே நான் மார்னிங்க்கு என்ன வேணுமோ ஏதாச்சும் ஊற போடுற ஐட்டமாக இருந்தால் அதை ஊற போட்டு வச்சுருவேன். ஸோ அதை வந்து காலையில் பருப்பை வந்து குக்கரில் போட்டு விட்டு ஒரு சைடில் வந்து பாலுமே காய்ச்சிட்டேன். பால் காய்ச்சிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் எழுந்துக்கிறதுக்குள்ளே ஒரு டீ போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு அதை தம் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாரும் ஒரு சைடில் அப்படியே பக்கத்துலேயே ரெடி பண்ணிட்டேன். சரி சாம்பாருக்கும் வந்து காயெலாம் இது வந்து காய் போடாத நெய் சாம்பார் தான் வச்சுருக்கேன். அதாவது வெண்பொங்கல்லையும் நெய் போட்டுட்டு சாம்பாரும் இது வந்து காய் போடாமல் அப்படியே வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு வதக்கி விட்ட சாம்பார் தான். ஸோ இப்படி செஞ்சு பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து சாம்பாருக்கு வந்து காய் போட்டு பொங்கலில் சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஸோ இது வந்து ப்ளைன் சாம்பார்னே வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில். அதுதான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். பருப்பு வந்து நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாக ஆல்ரெடி நான் பொங்கலுக்கான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடில் பொங்கலும் இது பண்ணிவிட்டு சாம்பாரும் ஒரு சைடில் வேக விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கப்பு இந்த கப் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு நார்மல் சைஸ் கப்பு எடுத்தாக்கா அது மீந்துருது நிறைய பொங்கல். அதனால 2 பேருக்கு இது போதும்னு சொல்லிட்டு அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். 1 கிளாஸ் இதுக்கு வந்து அரிசிக்கு வந்து பச்சை அரிசி தான். 1 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ அதை விட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுங்க. எப்போவுமே நான் மஞ்சத்தூள் போட்டு தான் செய்வேன். ஸோ இன்றைக்கி வந்து மஞ்சத்தூள் போடாமல் வெண்பொங்கலாகவே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் அதை போட்டுட்ருக்கேன். ஸோ சாம்பார்லேயும் நெய் ஊற்றிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. 1 ஹவர்லேயும் முடிச்சிட்டேன். ஸோ மார்னிங் வேலை இப்படி தான் முடிஞ்சு